அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வைணவ ஆச்சாரியர்களுடைய பரம்பரையில வரக்கூடிய நம்பிள்ளை பற்றிய பதிவு தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நம்பிள்ளை பிறந்த ஊர் காவிரியினுடைய தென்கரையில இருக்கக்கூடிய நம்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில பிறந்தவர் தான் இந்த நம்பிள்ளை. இயற்பெயர் வரதராஜன். வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கலிவயரி, திருக்கலி கன்றிதாசர், லோகாச்சாரியர், பூர் சூக்தி சாகரர், உலகாரியான், அபய பிரதாசர், இப்படி ஒரு 6 பெயர்கள் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிள்ளைக்கு உண்டு. சீடர்களா ஒரு 6 பேர் இருக்காங்க. வடக்கு திருவிதி பிள்ளை, பெரிய வாச்சான் பிள்ளை, பின் பழகிய பெருமாள் ஜீயர், ஈவுண்ணி மாதவ பெருமாள், நடுவில் திருவீதி பிள்ளைப்பட்டர், கந்தாடை தோழப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 சீடர்கள் நம்பிள்ளைக்கு இருந்திருக்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானம் செஞ்சிருக்கிறாரு. கன்னிநூன் சிறுதாம்பு, அந்த சிறுதாம்பி அப்படின்னு இருக்கு, சிறுதாம்புனாலும் ரைட்டு தான். அதுக்கு வியாக்கியானம் செஞ்சிருக்கிறாரு. திருவந்தாதி வியாக்கியானம், திருவிருத்தம் வியாக்கியானம், இப்படி ஒரு 4 நூல்களை எழுதியிருக்கிறாரு. பொதுவான குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்ற ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. நஞ்சியாரால் தான் நம்பிள்ளை அப்படின்ற அந்த திருநாமம் பெற்ற நபரும் கூட. நஞ்சியார் தான் இவருக்கு நம்பிள்ளை அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கிறாரு. சென்னையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில கோமுட்டி பங்களா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்ரீ பண்டாரம் கமிட்டியினுடைய முன்புறத்துல இவருக்கு இன்னைக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அதை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படின்ற தகவலோட நம்பிள்ளை குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த வைணவ ஆச்சாரியரோடு சந்திப்போம். நன்றி.